ஃபர்ஸ்ட்டு டென்சிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு ரூட் சக்ரா வேலை செய்யும். மூலாதாரம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். செகண்ட் டென்சிட்டியில் வந்துட்டு சுவாதிஸ்தானம் சக்கரம் வந்துட்டு சேக்ரோ சக்ரா வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். மூணாவது டென்சிட்டியில் வரப்போ வந்துட்டு சோலார் ஃப்ளாக்ஸ் சக்ரா அதாவது மணிப்பூரகம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ மனிதராக பிறந்த நம்மளுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு இந்த 3 சக்கராவும் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? மனிதர்கள் அதனால தான் அந்த படிநிலையில் அந்த ஒரு மனிதர்கள் அப்படின்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அந்த ஒரு பரிமாணத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த லெவல் நீங்கள் போனால் நம்மளோட ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகுது. அதனால தான் சர்வ் டு அந்த லிவ் சர்வ் டு ஆதர்ஸ் அதில் வரணும். அதில் கிராஜுவேட் போகிறவங்க தான் வந்து 4th டென்சிட்டிக்கு போகிறாங்க. என்னன்னா சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ். இவங்களோட வெஹிக்கிள் வந்து கெமிக்கல் பாடி ப்ளஸ் லைட் பாடி. அவங்களுக்கு வந்து உணவு தேவைப்படும். ஆனால் வெரி சிம்பிள் உணவாக இருக்கும். ரொம்ப இயற்கை சார்ந்த உணவாகவே இருக்கும். இதோட டூரேஷன் வந்துட்டு 30 பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அப்ராக்சிமேட் 90,000 ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். இப்போ இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 100 இயர்ஸ். ஆனால் இப்போ 100 இயர்ஸ் யாரும் வாழ்றதில்லை. ஆனால் வந்துட்டு அடுத்த டென்சிட்டிக்கு போனாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 90,000 ஆஃப் இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதேமாரி நெகட்டிவும் அதில் போவாங்க. நெகட்டிவும் முன்னேறி அதில் போனாங்கன்னா அந்த 2 பொலாரிட்டியும் வந்துட்டு அந்த டென்சிட்டியில் இருப்பாங்க 4th டென்சிட்டியில். அடுத்து 4th டென்சிட்டி முடிஞ்சு 5th டென்சிட்டி போகணும். அது வந்து என்னென்னா இப்போ அன்பு வந்துட்டு ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து இந்த த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆகணும்னா அவங்களுக்கு விஸ்டம் அட்டைன் பண்ணணும். அதாவது அன்கண்டிஷனலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இதெல்லாம் நடக்குது காரணம் என்ன, அந்த ஞானம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஞான சக்கரை ஓப்பன் ஆனால் தான் 5th டென்சிட்டி போவாங்க. அந்த டென்சிட்டியோட கான்ஷியஸ்னஸ் வந்து லைட் ஆர் விஸ்டம். அந்த டைமில் வந்துட்டு அந்த டென்சிட்டியில் வந்துட்டு அவங்க தே வில் பேலன்சிங் லவ் அண்ட் விஸ்டம். இதில் வந்துட்டு அவங்களோட வெஹிக்கிள் வந்துட்டு ஒன்லி லைட் பாடி. அவங்களுக்கு உணவே தேவை இருக்காது. நெகட்டிவ் பொலாரிட்டியில் உள்ளவங்க வந்துட்டு அந்த டைமில் தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. சர்வ் டு செல்ஃப் வந்துட்டு கூடாது. ஏன்னா அவங்களால வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நெகட்டிவ் பொலாரிட்டியில் இருக்கவங்க எல்லாமே செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து முன்னேறி போகிறது கஷ்டம். அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த 5th டென்சிட்டியில் வந்துட்டு அவங்க வந்து உணர்வாங்க, நம்ம யாரும் வேறு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்ட்டுன்னு உணர்வாங்க. அவங்களோட கொள்கையை வந்துட்டு கைவிடுவாங்க. கைவிட்டால் தான் இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி வந்துட்டு 6th டென்சிட்டிக்கு வந்து போக முடியும். 6வது சக்ரா வந்துட்டு ஆக்னேய சக்ரா. ஆக்னேய சக்ரா தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒன்றா சேர்றாங்க. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பொலாரிட்டி வந்து எல்லாம் ஒன்று சேருதல். எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படி எல்லாமே ஒன்றா ஆகிறது தான் வந்து 6th டென்சிட்டி. அடுத்தது 7th டென்சிட்டி போவாங்க. 7th டென்சிட்டி என்னன்னா அதான் கடைசி. எங்கே வந்தோமோ அந்த மூலத்துக்கே போய் சேருது. இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ்னு இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து கேட்வே, பரமாத்மாவோட எல்லாரும் ஒன்றா கலக்கிறது தான் வந்துட்டு 7th டென்சிட்டி. கடைசியாக பேசுறது சஹஸ்ரா வந்துட்டு கடவுளோட சேர்றது. இது வந்து ஓவரால் நம்மளோட ஆன்ம படிநிலை.